ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம இப்போ பார்க்குற கார் பார்த்தீங்கன்னா ஃபோர் என்டீவர். நம்ம கொஞ்சம் சுற்றி காட்ட முடியாத கார் பாடி, ஆனால் ஃபுல்லாக சுற்றி வெஹிக்கிள்ஸ் இருக்குது. ஸோ காரோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் என்டீவர் 2017 மாடல், தேர்ட் ஓனர், 1,84,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருக்கு. டீசல் ஆட்டோமேட்டிக்கு, 3.2 லிட்டர் என்ஜின். இன்சூரன்ஸ் இல்லை, பட் லோன் அப் டு 90% வரைக்கும் லோன் கிடைக்கும். ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 19 லேக்ஸு. நீங்கள் நேரில் வந்து நெகோசியேட் பண்ணி பேசிக்கலாம். ஸோ காரோட டீட்டெயில்ஸை சொல்லியாச்சு. காரோட இன்டீரியர் செக் பண்ணிடலாம். ஸோ காரோட லைட்டு, ஃபாக் லைட் வந்துடுது. ஒரு டிபிக்கல் ஃபோர்ட் என்டீவருக்கான ஒரு இது. ஸோ இதோட காரோட கீ லாக்கு, அன்லாக்கு, டபுள் க்ரீஸ் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பூட் ஓப்பன் ஆகும். ஸோ கார் அன்லாக் பண்ணிடலாம். ஸோ 3.2 லிட்டரோட பேட்சிங் வந்துடுது. நல்ல ஒரு மேசிவான டோரு. ஸோ இதான் டிரைவர்ஸோட வியூ. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி ஆட்டோமேட்டட் தான். உங்களுக்கு ஸ்பீடு மட்டும் உங்களுக்கு மேனுவலாக வரும். அப்புறம் என்ன கியரில் இருக்கீங்கன்றது உங்களுக்கு கீழே உங்களுக்கு லைட்டிங் வந்துடுது. ஸோ ஒரு மீடியம் சைஸ் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம்மு, கீழே அதை ஆப்ரேட் பண்ணுறது, ஏசி கண்ட்ரோலு, ஆட்டோமேட்டிக் கீர் ஷிஃப்ட் நாபு, 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது. ஸோ உள்ள ஒரு நல்ல ஒரு பேனராமிக் சன்ரூஃப், ரியர் சீட் வரைக்கும் வருது. அதை நம்ம லேட்டர் போய் செக் பண்ணுவோம். அதை கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் வந்துடுது. ஸோ ஒரு கூலரை ப்ளேஸ் பண்ணுற இடம். ஸோ இதான். ஸோ இன்ஃபர்டைன்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுற சிஸ்டம்ஸ், ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்டியரிங் பாரில் வந்துடுது. இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல டீசெண்டான ஒரு சைஸு, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஆம்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு டீசென்ட் சைஸ் தான். டீப்பாக இருக்கே தவிர பெருசாக இல்லை. ஸோ சீட் கம்ஃபர்ட் எல்லாமே நல்லா இருக்குது. சீட் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் பழசுன்றதுனால இதுவாக இருக்கும். ஆனால் கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. நல்ல டேஷ் ஸ்டோரேஜ் சிஸ்டம் இருக்குது. ஸோ ஓகே, ரியர் சீட் செக் பண்ணிடலாம். ஸோ கார் கொஞ்சம் ஹைட்னால நீங்கள் ஃபுட்போர்டில் வச்சு ஏறுற மாதிரி தான் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக ஏறுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ நல்ல ஸ்பேஸ் இருக்குது. நல்ல இது இருக்குது. ஆனால் டனலுமே கொஞ்சம் சின்னதாக இருக்கனால உங்களுக்கு 3 பேர் உட்காந்து போகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். உங்களுக்கு ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட்ரல் கன்சோலில் உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் வரல. அதுக்கு பதிலாக உங்களுக்கு மேலே ரூஃபில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சைடுமே உங்களுக்கு மேலே தான் வந்துடும். ஸோ சொன்ன மாதிரி பேனராமிக் சன்ரூஃப்னால உங்களுக்கு செகண்ட் ரோ வரைக்குமே உங்களுக்கு அந்த வியூ, டாப் வியூ இருக்கும். இது ஆக்சுவலாக சீட் எல்லாமே ஃப்ளாட்டாக தான் இருக்குது. நல்ல கண்டிஷனில் இருக்குது சீட்டு. செகண்ட் ரோ சீட்டு ரொம்ப யூஸ் பண்ணலை போல் இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டு. இது ஏன் ஓப்பன் பண்ண முடியலன்னு தெரியல. இது ஆர்ம் ரெஸ்ட்டு. இது ஒரு டீசென்ட் சைஸ் ஆர்ம் ரெஸ்ட் தான். லாக், அன்லாக் பட்டன், விண்டோ ஆப்ரேட் பண்ணுற பட்டன் அவங்களுக்கு எல்லாமே டோரில் இருக்குது. அண்டு இது ஆக்சுவலாக ஒரு 7 சீட்ரு. தேர்ட் ரோவில் ஆஸ் யூஸ்வல் என்ன தான் 7 சீட்டர் இருந்தாலும் உங்களுக்கு கிட்ஸுக்கு தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கும் உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் வந்துடுது. ஸோ சென்டரில் உட்காந்து பார்த்தா கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. உங்களுக்கு கீழே இருக்க டனலுமே சின்னதாக இருக்கனால உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது 3 பேர் சாலிடாக உட்காந்து லாங் டிரைவ் எல்லாம் பக்காவான வண்டி. ஸோ இது ஆட்டோமேட்டிக்கு, டீசல் இன்ஜினு. ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்கள். கார் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தால். தட்ஸ் இட். தேங்க்யூ.